சென்னையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். வன்முறை சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதுல எதுவுமே அரசாங்கத்துக்கு தொடர்புடையவை இல்லை. எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே, பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர இதுல எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்வடுகின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோதம் காரணமாகத்தான். ஏனென்றால் ஒரு காலத்தில் 4 கோடி தலைவருக்கு தமிழர், 4 கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம். இன்றைக்கு 8 கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார். எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூட தெரியும், குறைய தெரியும். ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. நாங்கள் எந்த வகையிலும் அதுக்கு பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சுமத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் யார் யாருக்கு முன்விரோதம் இருக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ரவுடிகளிடத்தில் எந்தெந்த ரவுடி பட்டியல் இருக்கிறதோ அந்த பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு அந்த ரவுடிகளுடைய பட்டியலை வைத்துக் கொண்டு அவர்களுக்குள்ளே மோட்டிவ் இருக்கிறதா, முன்பகமை இருக்கிறதா, விரோதம் இருக்கிறதா, அவற்றையெல்லாம் கண்டறிந்து தீர்த்து வைக்க வேண்டும். இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று முன்னடவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக பேணி பாதுகாப்பதால் தான் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. எல்லா தொழிலதிபர்களும் நம்மை நாடி வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இதை வேறு விதமாக, வேறு கோணத்தில் இதை மாற்றிவிட்டு தமிழகத்தை பின்னோக்கி தள்ளிவிட முடியுமா என்று கனவு காண்கிறார்கள். அவர்களுடைய கனவு ஒரு காலத்திலும் பலிக்காது. நிச்சயமாக மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் எல்லாவற்றையும் வென்று காண்பிப்பார். தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே சிறந்த அமைதி பூங்கா என்பதை நிலைநிறுத்துவார். மக்கள் தொகை காரணம்னு சொல்லல. அதாவது அன்றைக்கு 4 கோடி மக்கள் தொகை இருந்தது, இன்னைக்கு 8 கோடி மக்கள் தொகை ஆயிருக்கு. சில இடங்கள்ல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. மக்கள் தொகைக்கு வன்முறைக்கு காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் அதனால சில இடங்கள்ல கூட குறைச்சலா சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்காக நான் சொல்லுகிறேனே தவிர அன்னைக்கு 4 கோடி பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்காங்க. அந்த 4 கோடி பேர் இருந்த போது நடந்த சம்பவம் தான் இன்னைக்கு 8 கோடியிலையும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பு இருக்கு, அதுல மோட்டிவ் இருக்கு. யார் யாருக்குள்ளே விரோதம் இருக்கிறதோ அந்த விரோதத்தினால் தான் இங்கே நடக்கிறதே தவிர அரசாங்கத்தால் அல்ல. அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இல்லங்க, இப்ப எந்த சம்பவங்களும் இப்பதான் ரவுடிகள் பட்டியல் எடுத்து ஒரு பேட்ச் எடுத்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்றோம். அவங்க யார் யாரெல்லாம் ஏ பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கு கைது செய்கின்றோம், அவர்களை விசாரிக்கிறோம். பி பட்டியலை விசாரிக்கின்றோம். அதுபோல ஒவ்வொரு பட்டியலாக இருக்கிறது. அவர்களை எல்லாம் இன்றைக்கு விசாரித்து நீங்க ஒழுங்காக இருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் எச்சரித்து ஒவ்வொரு காவல்துறையும் இன்றைக்கு அதிலே தான் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இதுபோல முன்னுக்கு தெரியாமல் திடீரென்று யாராவது ஒரு விரோத அடிப்படையிலே அல்லது இந்த ஆண்டு அவருடைய முதலாவது ஆண்டு வருகிறது, அதுக்குள்ளே அவரை கொன்றவரை நான் பழிவாங்கி விடுவேன் என்று பழிவாங்கும் முயற்சியிலே செய்து விடுகிறார்கள். அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இன்றைக்கு நடந்திருக்கின்றன தவிர இதற்கு அரசாங்கம் பொறுப்பு ஆக முடியாது. ஆனால் இதை நாங்கள் தடுப்பதற்கு நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு சிறையில் எடுத்துக்கொண்டோம். 97% சிறை இன்றைக்கு ஃபுல்லப் பண்ணப்பட்டிருக்கிறது. ரவுடிகள் பட்டியலில் இருக்கவங்க எல்லாம் பிடிச்சு உள்ள வச்சிருக்கோம். சமீபத்தில் நடந்த கொலையில இளம் குற்றவாளிகள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. இப்ப சீர்திருத்தப்பள்ளி வெளியில வர்றவங்கள சரியா முறையா கண்காணிக்கிறது இல்லையா? ஏன்னா இப்ப நடந்த குற்றச்சம்பவங்களுக்குலாம் அவங்க அடிப்படை காரணமா இருக்காங்க, ஈடுபட்டுருக்காங்க, அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டுருக்காங்க. சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வரக்கூடியவங்களை முறையா கண்காணி இல்லங்க, சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வர்றவங்க ஒழுங்காக நன்னடத்தை அலுவலர்களாலே கண்காணிக்கப்படுகிறார்கள். அதனால சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வர்ற போது அவங்களை திருத்தி அனுப்புகிற பொறுப்பைத்தான் சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறைகள் பணித்துறை செய்கின்றதை தவிர அவங்க நிச்சயமாக நாங்கள் குற்றவாளிகளாக வெளியே வர அனுமதிப்பதே கிடையாது. அவங்களை திருத்தித்தான் வெளியே அனுப்புறோம். மேலும் அங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவரை யாராச்சும் 1-2 பேர் தவறுக்கு போயிருக்கலாமே தவிர மெஜாரிட்டி யாருமே மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய எண்ணத்தில் இல்லாதவர்களாக
அவர்களை நல்லவர்களாக, சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக அவர்களை திருத்தி அனுப்புகிற பணியைத்தான் நம்முடைய சீர்திருத்த பள்ளிகள், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பள்ளி துறை செய்து வருகிறது. காவல்துறை சார்பில் ஏற்கனவே ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு ரவுடிகளோட தொடர் கண்காணிப்பு இருப்பாங்க. அதே போல முன்னாள் குற்றவாளிகளை தொடர்ச்சியாக கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு டீம் வந்து ரெகுலரா பண்ணுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இதெல்லாம் வந்து மோட்டிவேஷன் பண்ணலாம். அரசு எப்படி பொறுப்பேற்க முடியாதுன்னு சார், முன்னாள் குற்றவாளிகள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். புதுசா குற்றவாளிகள் வர்றாங்க. முன்னாள் குற்றவாளிகளை நாங்கள் எங்களுடைய அடையாளம் கண்டு அவங்களெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே வர்றோம். ஒரு கண்காணிப்பு உடைய ஒரு போலீஸ்காரர் ஒரு 100 பேரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவங்களுக்கே தெரியாம 2 புது குற்றவாளிகள் வர்ற போது நாங்க அவங்களை என்ன பண்ண முடியும்? திருப்பி அவங்களையும் நாங்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்து கண்காணிக்கின்றோம். எனவே நிறைய செயல்களை இன்றைக்கு தடுத்திருக்கிறது காவல்துறை தான். சிறப்பாக காவல்துறை பணியாற்றி ரவுடிசத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த முயற்சி எடுத்து தடுத்திருக்கிறது. எனவேதான் நாம் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்க முடிகிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான் இதற்கு அடிப்படை காரணம். எது தண்டனைகள் வந்து இப்ப நிறைய அவங்களுக்கான தண்டனைகள், அதிகமான தண்டனைகள் இருக்கின்றன. நிச்சயமாக அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்தாலே போதும். அதுவே லைஃப் சென்டென்ஸ் எல்லாம் போனா 14 வருஷம் உள்ள இருக்கணும். அதனால அதிகபட்ச தண்டனைகள் இந்த குற்றவாளிகளுக்கு கிடைக்கும். அதுல எல்லாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது எந்த அரசியல் தலைவர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப தயங்குவது கிடையாது. யாரும் அச்சுறுத்தல் இருக்கு என்கின்ற தகவல் தெரிவிப்பது கிடையாது. அப்படி கோரிக்கைகள் வந்திருந்தால் நான் அதை உள்துறையிடம் விசாரித்து அதற்குரிய பதிலை தருகிறேன். சிறைச்சாலைகள் நிரம்புறதை பத்தி சொன்னீங்க. 97% சிறைச்சாலைகள் நிரம்பி இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப சமீபமா சில கிளைச்செறிகளை போடுறதா தகவல். அதாவது வதந்திகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அந்த சிறைகள் கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல இருக்குங்கிறதுனால அதை சொல்லியிருக்காங்க. அதை ரிப்பேர் பார்த்து அந்த சிறைகளும் இயங்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறோமே தவிர எந்த சிறைகளையும் நாங்கள் மூட வேண்டும் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக அந்த சிறைகள் எல்லாம் மூட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அது பழுதுபார்ப்பதற்கான நிதியை கேட்டிருக்கிறோம். நிதியை பெற்று அந்த சிறைகளும் இயங்கும். அது அரசு எடுத்திருக்கிற முடிவு. அவரை நியமிக்க வேண்டும் என்பது நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு. அதுதான், அதைத்தான் நீங்க நான் சொல்ல முடியும். இல்ல, 15 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்த வரையும் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனாக நியமிக்கலாம். அதாவது இப்ப தற்காலிகமாகத்தான் ஆக்டிங்காகத்தான் நியமித்திருக்கிறோம். இல்லங்க, இவர் ஆக்டிங் தான் நியமித்திருக்கிறோம், நிரந்தரம் அல்ல. ஆக்டிங் இல்ல, பழைய குற்றவியல் சட்டத்தில் இருக்கிறது இதே சரத்துக்கள் தான் புதிய குற்றவியல் சட்டத்திலையும் இருக்கு. அதனால அதை பத்தி ஒண்ணு இது கிடையாது. தமிழ்நாடு குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநராக அசன் முகமது ஜின்னா நியமனம் செய்யப்பட்டதில் விதிகளை பின்பற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்தி வடிவில் விரிவாக பார்க்கலாம்.